யானை ஒரே நாளில் 66,986 பக்தர்கள் வழிபட்ட நிலையில் அவர்கள் கோவில் உண்டியலில் 5,05,00,000 காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். திங்களன்று 26,163 பக்தர்கள் திருப்பதியில் மொட்டை போட்டு தலைமுடி சமர்ப்பணம் செய்துள்ளனர். பக்தர்கள் வருகை தொடர்ந்து அதிகரித்துள்ளதால் இலவச தரிசனத்திற்காக 18 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை நிலவுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 1,13,84,165 ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளது. தங்கம் 455 கிராம், வெள்ளி 649 கிராம், வெளிநாட்டு கரன்சிகள் 398 வெளிநாட்டு கரன்சிகளும் கிடைத்துள்ளது. மாதாந்திர உண்டியல் காணிக்கை எண்ணிக்கையில் 100க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் பகுதிகளில் யானைகளின் நடமாட்டங்கள் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் கோரஞ்சால் பகுதியில் சுமார் 15க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளது. அதனை விரட்டும் பணிகள் வனத்துறையினர் இறங்கியுள்ளனர். யானைகள் நடமாட்டம் அதிகம் இருப்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கரடி உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிகளில் உலா வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்த நிலையில் குன்னூர் பகுதியில் அவ்வப்போது சாரல் மழை பொழிவதால் வீட்டின் மேற்பகுதியில் கரடி உல்லாசமாக ஓய்வெடுக்கும் வீடியோ வைரலாகி வருகிறது. தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டிலுக்கு பில் வழங்கும் நடைமுறை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. டாஸ்மாக் கடைகளின் செயல்பாடுகளை கணினிமயமாக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த பில்லிங் முறை தற்போது செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இயங்கும் டாஸ்மாக் கடைகளில் சோதனையின் அடிப்படையில் மது பாட்டில் ஸ்கேன் செய்து வாடிக்கையாளர்களிடம் விற்பனை செய்யப்பட்டது. காலாண்டு தேர்வு விடுமுறையை முன்னிட்டு குழந்தைகளுக்கான ஆதார் அட்டையை பதிவு செய்ய மதுரையில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். மதுரை KK நகரில் உள்ள ஆதார் சேவை மையத்தில் கடும் வெயிலிலும் கைக்குழந்தைகளுடன் பெண்கள் காத்திருந்தனர். மதுரை மாநகரில் உள்ள சேவை மையங்களில் ஆதார் சேவைகளை அதிகப்படுத்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி அருகே முருகன் திருக்கோவிலில் அமைந்துள்ளது. இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை மற்றும் காலாண்டு விடுமுறை நாள் என்பதால் இக்கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. சுமார் 2 மணி நேரம் காத்திருந்தலுக்கு பின்னர் பக்தர்கள் முருகனை வணங்கிவிட்டு செல்கின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு திருமஞ்சனம் நடத்தப்பட்டது. இந்நிலையில் இம்மாதம் 4ஆம் தேதி திருப்பதி ஏழுமலையானின் வருடாந்திர பிரம்மோற்சவம் துவங்கி நடைபெற இருப்பதால் அதற்கு முந்தைய செவ்வாய்க்கிழமையான இன்று கோவிலில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடத்தப்பட்டது. அப்போது தேவஸ்தான அதிகாரிகள், ஊழியர்கள் ஆகியோர் கோவிலை முழுவதுமாக கழுவி சுத்தம் செய்து பல்வேறு வகையான சுகந்த திரவியங்களை பயன்படுத்தி தயார் செய்யப்பட்ட நறுமண கலவையை கோவில் சுவர்களுக்கு தெளித்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே ATM கொள்ளையர்களை திறம்பட சுட்டு பிடித்ததற்காக மாவட்ட SP ராஜேஷ் கண்ணனுக்கு மாவட்ட ஆட்சியர் உமா, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராஜேஷ்குமார், மாதேஸ்வரன், பிரகாஷ், MLA ஈஸ்வரன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். கொள்ளையர்களை சுட்டுப்பிடித்து அவர்களிடமிருந்து 67 லட்சம் ரூபாய் பணம், கார், கண்டெய்னர் லாரியை போலீசார் பறிமுதல் செய்தனர். அந்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 6 பேரை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் அருகே மின்கம்பத்தை அகற்றாமலேயே சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டதால் அதை பயன்படுத்த முடியவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இடுவாய் ஊராட்சிக்குட்பட்ட MGR நகர் வீதிகளில் சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டது. சாலையின் நடுவே மின்கம்பத்தை அகற்றாமல் கான்கிரீட் சாலை அமைக்கப்பட்டுள்ளதால் அவசர காலங்களில் ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள் வர முடியாத நிலை உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என திருப்பூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வைத்துள்ள பேனர் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஏற்கனவே அதிகார பகிர்வு குறித்து விசிகாவினர் குரல் எழுப்பி வரும் நிலையில் திருமாவளவனை வருங்கால முதல்வர் என குறிப்பிட்டு விசிகாவினர் பேனர் வைத்துள்ளனர்.
தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் பேரூராட்சி நிர்வாகத்தில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. மன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் பழைய இரும்பு பொருட்களை தனிநபருக்கு முறைகேடாக 19 லட்சத்திற்கு பேரூராட்சி நிர்வாகம் விற்பனை செய்ததாக அதில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனிடையே பதவியை களங்கப்படுத்த போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளதாகவும் தன்னிடம் தகுந்த ஆதாரங்கள் உள்ளதாகவும் பேரூராட்சி மன்ற தலைவி காளியம்மாள் விளக்கமளித்துள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மாற்றுத்திறனாளி பெண் ஒருவருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினர் புதிதாக வீடு கட்டி கொடுத்துள்ளனர். எழுநூற்று மங்கலத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளி ராஜேஸ்வரி தனியாக வாழ்ந்து வந்துள்ளார். அவரது நிலை அறிந்த தமிழக வெற்றிக் கழகத்தினர் 1,20,000 ரூபாய் மதிப்பில் புதிதாக வீடு கட்டி கொடுத்துள்ளனர். சேலம் உருக்காலையில் மத்திய கனரக தொழிற்சாலை மற்றும் எஃகு துறை அமைச்சர் குமாரசுவாமி ஆய்வு மேற்கொண்டார். உருக்காலைக்கு வந்த அவருக்கு செயல் இயக்குனர் பாண்டே தலைமையில் அதிகாரிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட குமாரசாமி உருக்காலை வளாகத்தில் மரக்கன்று நட்டார். தொடர்ந்து நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாக அமைப்பு, பணியாற்றும் தொழிலாளர்கள் எண்ணிக்கை குறித்தும் கேட்டறிந்தார். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் தொடர் மழை காரணமாக மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயில் பாதையில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் மலை ரயில் சேவை இன்று ஒரு நாள் ரத்து செய்யப்படுவதாக சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மழை காரணமாக மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயில் பாதையில் கல்லார், அடர்லி ரயில் நிலையங்கள் இடையே மண் சரிவு ஏற்பட்டு ரயில் தண்டவாளத்தில் பாறாங்கற்கள் உருண்டு விழுந்தன. இதையடுத்து மலை ரயில் நிறுத்தி வைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு பயண கட்டணம் திரும்ப வழங்கப்பட்டது. கோவை ஆட்சியர் அலுவலகம் முன்பு காது கேளாத, வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகள் தரையில் அமர்ந்து விசில் ஊதி கோரிக்கைகளை வலியுறுத்தினர். உலக காது கேளாதோர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு காது கேளாதோர், வாய் பேசாதோர் மாவட்ட சிறப்பு கிளை சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளிக்கப்பட்டது. மனு அளிக்க வந்தவர்கள் விசில் ஊதியும் தரையில் அமர்ந்தும் கைகளை உயர்த்தியும் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தினர். கன்னியாகுமரியில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடாமல் கிறிஸ்தவ பாடல் பாடப்பட்டது சர்ச்சையாகியுள்ளது. கிராத்தூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் அரசின் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் மூலம் தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வழக்கமாக அரசு நிகழ்ச்சி தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கும் நிலையில் இந்த நிகழ்ச்சியில் புறக்கணிக்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள கருத்தப்பிள்ளையூர் கிராமத்தில் இருந்து விக்ரமசிங்கபுரம் பகுதிக்கு செல்லும் சாலையை சீரமைத்து தரக்கோரி பள்ளி மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடையம் யூனியன் அலுவலகத்திற்கு கையில் அவர்களது கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு வந்து அவர்கள் மனு அளித்தனர். புதுச்சேரியில் 1964 பிறகு குடிபெயர்ந்தவர்களை நிரந்தர ஆதிதிராவிடர் பட்டியலில் சேர்க்க கோரி 100க்கும் மேற்பட்டோர் சட்டமன்றத்தை முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது நிரந்தர பூர்வீக ஆதிதிராவிடர் சான்றிதழ் கிடைக்காததால் தங்களுடைய பிள்ளைகள் படிப்பு, வேலைவாய்ப்பு உள்ளிட்டவற்றை பெறுவது சிக்கல் ஏற்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். பள்ளி குழந்தைகளிடம் ஆங்கில அலோபதி ஒற்றை மருத்துவத்தை மட்டும் மறைமுகமாக திணிப்பதை கைவிட வேண்டும் என அரசை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தங்கள் குழந்தைகளுடன் பெற்றோர் கோரிக்கை மனு அளித்தனர். குழந்தைகளின் உடல் மற்றும் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய பக்க விளைவுகளுடன் கூடிய ஆங்கில அலோபதி ஒற்றை மருத்துவத்தை புகுத்துவது மக்களாட்சி முறைக்கும் இந்திய அரசியலமைப்பு சாசன கோட்பாடுகளுக்கும் எதிரானது என அவர்கள் மனு அளித்தனர்.